ஸோ வந்து நம்ம ஃபிசிக்ஸ் கோச்சிங்கில் ரொட்டேஷனல் மோஷன் லெசன் நம்மளுக்கு டெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த லெசன் வந்து ரொம்ப கஷ்டமான லெசன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நல்லா நம்ம வந்து படித்தோம், ஃபார்முலாலாம் வந்து நல்லா எழுதி பார்த்தோம் அப்படின்னா அந்த லெசன் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ மெக்கானிக்ஸில் வந்து லாஸ்ட் லெசன் இந்த ரொட்டேஷனல் மோஷன். ஸோ இந்த பர்டிகுலர் லெசனில் வந்து நம்ம நல்லா கான்ஃபிடென்ட்டாக அந்த கொஷின்ஸ்லாம் நம்மளால் போட முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த ப்ரீவியஸ் லெசன்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிள் ஆயிரும். 1D 2D லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க் எனர்ஜி பவர் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிள் ஆயிரும். ஓகே, ஸோ ஒரு ஃபிசிக்ஸ் சாப்டர் அப்படின்னா அதை நம்ம எப்படி படிக்கிறது அப்படிங்கிற மெத்தட் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ஈஸி ஃபிசிக்ஸ் மெட்டீரியலை வந்து நல்லா படிக்கணும். ஏன்னா வந்து ஃபிசிக்ஸுக்கு வந்து தியரியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட், தியரிட்டிக்கல் கொஷின்ஸும் வந்து கேட்பாங்க. ப்ளஸ் ஃபார்முலா வந்து எழுதி பார்க்கணும். ஃபார்முலா அது எப்படி எழுதுறது அப்படிங்கிறது தான் நான் வந்து உங்களுக்கு எழுதி காமிக்க போகிறேன். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஃபார்முலா இருக்குது அப்படிங்கிறத என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நான் வந்து எழுதுகிறேன். ஸோ நீங்கள் அதை ஃபாஸ்ட்டாக நீங்களும் எழுதிக்கங்க. ஒன்ஸ் வந்து நம்ம கான்செப்டை நல்லா தரவாக இருக்கிறோம், ஃபார்முலாலாம் ஃபிங்கர் டிப்பில் இருக்கிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் நீட்டில் வந்து என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க, அரவுண்ட் 80 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதெல்லாமே வந்து நம்ம சால்வ் பண்ணணும். கிளாஸ்லலாம் போட்டிருக்கோம். ஓகே, ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கிளாஸ் நோட்ஸை வந்து ரெஃபர் பண்ணிக்கணும். நான் எப்படி சால்வ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து 100% நீங்கள் பண்ணாதான் நம்ம வந்து மார்க் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால் நைட் ஸ்டடி ப்ளஸ் மார்னிங் நல்லா வந்து இதெல்லாம் வந்து படிங்க. ஓகே, சரி. ஸோ இப்போ இந்த லெசன் சிஸ்டம்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேஷன் மோஷனில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ். ஓகே, ஸோ இந்த சென்டர் ஆஃப் மாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட் மாஸுக்கு என்ன சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார்முலா. ஓகே, ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு m1 அப்படின்னு ஒரு மாஸ் இருக்குது, இங்கே வந்து m2 அப்படின்னு ஒரு மாஸ் இருக்குது. m1 அப்படிங்கிற மாஸோட பொசிஷன் வெக்டர் வந்து r1 வெக்டர், m2 மாஸோட பொசிஷன் வெக்டர் வந்து r2 வெக்டர். ஓகே, ஸோ இது லைன் ஜாயினிங் m1 and m2. சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா லைன் ஜாயினிங் டூ மாசஸ். இந்த இடத்துல சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு அப்படின்னா அந்த சென்டர் ஆஃப் மாஸுக்கு என்ன பொசிஷன் வெக்டர் அப்படின்னா அது வந்து r வெக்டர். ஓகே, ஸோ சென்டர் ஆஃப் மாஸோட பொசிஷன் வெக்டருக்கு என்ன ஃபார்முலா? r வெக்டர் இஸ் ஈக்குவல் டு m1 r1 வெக்டர் பிளஸ் m2 r2 வெக்டர் டிவைடட் பை m1 பிளஸ் m2. இதுதான் பொசிஷன் வெக்டர் ஃபார் சென்டர் ஆஃப் மாஸ். ஓகே, ஒருவேளை கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, m1 m2, இது x1 y1, இது x2 y2 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருக்கு. ஓகே, சென்டர் ஆஃப் மாஸுக்கு என்ன கோஆர்டினேட்? HCM YCM. ஓகே, ஸோ என்ன கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா HCM க்கு என்ன ஃபார்முலா? m1 x1 plus m2 x2 divided by m1 plus m2. Similarly, YCM is equal to m1 y1 plus m2 y2 divided by m1 plus m2. Okay, so the HCM க்கு ஃபார்முலா, இது வந்து YCM க்கு ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இது m1 அப்படிங்கிற மாஸ், இது m2 அப்படிங்கிற மாஸ். எப்போதுமே சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எந்த மாஸ் வந்து பெருசா இருக்குதோ அது பக்கத்துல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் m1 வந்து பிகர் மாஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்ப சென்டர் ஆஃப் மாஸ் வந்து m1 லேருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு? r1 அதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா ஒருவேளை கொஸ்டின்ல. அதே மாதிரி இது r2 டிஸ்டன்ஸ் ஃப்ரம் m2. ஓகே, அப்ப என்ன கண்டிஷன் அப்படின்னா m1 r1 is equal to m2 r2. ஏன் அப்படின்னா டிஸ்டன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். மாஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும், மாஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ ஒரு பாயிண்ட் மாஸ் அதுக்கு
நம்ம சென்டர் ஆஃப் மாஸ், சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் மாசஸ், 2 பாயிண்ட் சிஸ்டம், அதுக்கு என்ன சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிற ஃபார்முலாலாம் வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த கிளாஸில் வந்து நம்ம தியரிலாம் ஒன்றும் டிஸ்கஸ் பண்ணலை, ஜஸ்ட் ஃபார்முலா தான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வீடியோ வந்து பாஸ் பண்ணிக்க சொல்லுங்கள். ஓகே, ஓகேவா? சப்போஸ் ஒரு சிஸ்டம்ல வந்து 2 மாஸ் இல்லாம நிறைய மாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, m1 m2 m3 எக்ஸெட்ரா mn. ஓகே, இங்க இருக்கு இந்த சிஸ்டமோட சென்டர் ஆஃப் மாஸ். அந்த சென்டர் ஆஃப் மாஸ் வந்து m1 லேருந்து r1 டிஸ்டன்ஸ், m2 லேருந்து r2 டிஸ்டன்ஸ், m3 லேருந்து r3 டிஸ்டன்ஸ், mn லேருந்து rn டிஸ்டன்ஸ், ஏகப்பட்ட n நம்பர் ஆஃப் மாசஸ் வந்து இருக்கு. ஓகே, அப்ப பொசிஷன் வெக்டர் ஃபார் சென்டர் ஆஃப் மாஸ் அது m1 r1 வெக்டர் பிளஸ் m2 r2 வெக்டர் பிளஸ் எட்ஸெட்ரா பிளஸ் mn rn வெக்டர் divided by m1 plus m2 plus etc plus mn. ஓகே, x coordinate மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா HCM is equal to m1 h1 plus m2 h2 plus etc plus mn hn. ஓகே, divided by m1 plus m2 plus etc plus mn. ஓகே, அதே மாதிரி சிமிலர்லி நம்ம YCM அப்படிங்கிறது m1 y1 plus m2 y2 plus etc plus mn yn divided by m1 plus m2 plus etc plus mn. இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஓகே, இத ஷார்ட்டா எப்படி எழுதுறது அப்படின்னா HCM is equal to, ஓகே, இது வந்து mi xi சிக்மா, சிக்மானா சம்மேஷன். ஓகே, அதாவது m1 h1 m2 h2 அந்த மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்றோம் பாருங்க. ஓகே, மல்டிப்ளை பண்ணி என்ன பண்றோம், ஆட் பண்றோம். அதான் சம்மேஷன் ஆஃப் mi xi. எதுல இருந்து எது வரைக்கும், i equal to 1 ல இருந்து i equal to n divided by sigma mi. ஓகே, i equal to 1 ல இருந்து i equal to n. ஸோ சிஸ்டம் வந்து ஒரு டிஸ்கிரீட் சிஸ்டமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்கங்க பாயிண்ட் மாசஸா இருக்கு அப்படின்னா இதுதான் HCMக்கு ஃபார்முலா. ஓகே, சிமிலர்லி அதே மாதிரி YCMக்கும் நம்ம எழுதலாம். ஓகேவா? அடுத்தது ரிஜிட் பாடிஸ். ரிஜிட் பாடி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கணக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது வந்து ஒரு ராட் இருக்கு, இந்த ராடு இந்த பொசிஷனுக்கு பேர் வந்து x is equal to 0, இந்த பொசிஷன் வந்து லென்த் h is equal to l. ஓகே, சோ இது வந்து வேரியபிள் டென்சிட்டி. ஓகேவா? சோ இந்த இடத்துல வந்து போக போக வந்து டென்சிட்டி வந்து அதிகமா இருக்கு, இந்த இடத்துல இந்த டென்சிட்டி வந்து அதிகமா இருக்கு, போக போக டென்சிட்டி வந்து கம்மியாகுது, குறையுது. ஓகே, சோ இந்த மாதிரி அது வந்து குறையுது, இந்த இடத்துல டென்சிட்டி வந்து அதிகமா இருக்கு. ஓகேவா? சோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன எலிமெண்ட், இந்த எலிமெண்ட் வந்து dm, திக்னஸ் வந்து dx, இது இருக்கிற தூரம் வந்து என்ன அப்படின்னா அது வந்து x. ஓகே, சரி. இப்ப ஒரு ராட் யூனிஃபார்மா மாஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும், சென்டர்ல இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா போக போக டென்சிட்டி அதிகமா இருக்கு. ஓகேவா? அப்ப கம்பேரிட்டிவ்லி இங்க மாஸ் அதிகமா இருக்கு, இங்க கம்மியா இருக்கு. அப்ப சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர்ல இருக்காது, கொஞ்சம் நவுந்து இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா HCM is equal to integral x dm divided by integral dm. ஓகே, சரியா? நம்ம முன்னாடி பார்த்தது வந்து என்ன அப்படின்னா இது வந்து டிஸ்கிரீட் சிஸ்டம். ஓகே, இது வந்து கண்டினியூஸ் சிஸ்டம். ஓகேவா?
ஸோ அதில் வந்து சம்மேஷன் போட்டோம், அதில் வந்து சிக்மா சம்மேஷன், இதில் வந்து இன்டகிரேஷன். ஓகே, ரெண்டும் ஓரளவுக்கு சேம் மீனிங் தான். ஓகே, இதில் எப்படி நம்ம இந்த டிஎம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா லாம்டா கொடுத்துருப்பாங்க கொஸ்டினில். லாம்டாங்கிறது லீனியர் மாஸ் டென்சிட்டி. ஓகே, ஸோ மாஸ் டிவைடட் பை லென்த். அப்போ டிஎம்முக்கு ஒரு சப்ஸ்டிடியூஷன், அது வந்து என்ன, லாம்டா டிஎக்ஸ் அப்படின்னு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். இன்னொரு டைப் இந்த ரிஜிட் பாடிஸ்ல என்ன கேட்கலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு டிஸ்க். ஓகே, ஒரு சர்க்குலர் டிஸ்க். இந்த சர்க்குலர் டிஸ்க்கு சென்டர் ஆஃப் மாஸ் வந்து சென்டர்ல இருக்கும். இந்த டிஸ்க்ல ஒரு சின்ன டிஸ்கை வந்து நம்ம ரிமூவ் பண்றோம். ஓகே, ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஓகே, இப்போ நம்ம ரிமூவ் பண்றது வந்து இந்த பார்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்றோம். ஓகே, ஸோ இந்த ரிமைனிங் பார்ட் தான் இருக்கு இதுல. ஓகே, ஸோ இந்த டிஸ்கோட ரேடியஸ் வந்து ஆர். ஓகே, நம்ம கட் பண்ணிருக்க அந்த சின்ன டிஸ்க், அதாவது ஒரு மேரி பிஸ்கெட் இருக்கு, அதுல வந்து ஒரு 1 ரூபி காயின் சைஸுக்கு வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நம்ம கட் பண்ண அந்த கேவிட்டியோட ரேடியஸ் வந்து என்ன, r/2. ஓகே, ஏன்னா அதோட டயாமீட்டர் வந்து r அப்படின்னா ரேடியஸ் வந்து r/2. ஓகே, ஸோ சாதாரணமா சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர்ல இருக்கும். இப்போ இந்த பக்கம் நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நவுந்து இருக்கும். ஓகே, ஒருவேளை நம்ம இந்த பக்கம் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரைட்ல இருக்கும் சென்டர் ஆஃப் மாஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா xcm is equal to x1a1 minus x2a2 divided by a1 minus a2. இல்ல இந்த டேர்ம்ஸ் ரொம்ப முக்கியம். நான் ஏன் xcm கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா இதுக்கு சிமெட்ரிக்கல் ஆக்சிஸ் வந்து x ஆக்சிஸ். ஓகேவா? x ஆக்சிஸ் தான் இத ரெண்டு ஈக்குவலா கட் பண்ணுது. அப்ப சென்டர் ஆஃப் மாஸ் வந்து x ஆக்சிஸ்ல தான் இருக்கும். இதே y ஆக்சிஸ் வந்து சிமெட்ரிக்கல் ஆக்சிஸா இருந்துச்சு அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் வந்து y ஆக்சிஸ்ல இருக்கும். ஓகேவா? சோ இதுல x ஆக்சிஸ்ல தான் அந்த சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கிறதுனால ycm is equal to 0. ஏனா x ஆக்சிஸோட ஈக்குவேஷன் என்ன? y equal to 0. ஓகே, சரி. இதுல இந்த டேர்ம்ஸ் எல்லாம் என்ன குறிக்குது அப்படின்னா A1 அப்படிங்கிறது கட் பண்ணதுக்கு முன்னாடி அதோட ஏரியா. ஓகே, A2 அப்படிங்கிறது எதை கட் பண்றீங்களோ அதோட ஏரியா. X1ங்கிறது கட் பண்ணதுக்கு முன்னாடி அதோட சென்டர் ஆஃப் மாஸோட x கோஆர்டினேட். அது கண்டிப்பா 0வா தான் இருக்கும் ஏனா அது சென்டர்ல இருக்கும். ஓகே, X2ங்கிறது எதை கட் பண்றோமோ அதோட சென்டர் ஆஃப் மாஸோட x கோஆர்டினேட். ஓகேவா? சோ இது ஃபார்முலா. இதுக்கு ஆக்சுவலா ஒரு ஆன்சர், அந்த ஆன்சரை நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா -r/6. ஓகே, ஸோ நான் சொன்னேன் இந்த ரீஜன்ல நீங்க கட் பண்றீங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இங்கே இருக்கும். ஓகேவா? அதுக்கு என்ன கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா -r/6, 0. ஓகே, ஒருவேளை நீங்க வந்து லெஃப்ட் சைடு கட் பண்ணீங்க அப்படின்னா அதோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து +r/6, 0. மேல கட் பண்றீங்க அப்படின்னா 0, -r/6. கீழே கட் பண்றீங்கன்னா மேல வரும் 0, +r/6. ஓகேவா? சோ இந்த கான்செப்ட்டுக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாடலுக்கு இந்த ஃபார்முலா. சோ இப்போதைக்கு வந்து நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் ரிலேட்டடா உள்ள ஃபார்முலாலாம் வந்து பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து வந்து டிஃபரண்ட் ஷேப்ஸ், 3 விதமான ஷேப்புக்கு வந்து சென்டர் ஆஃப் மாஸ் என்னென்ன அப்படின்னா கோன். ஓகே, இது கோனாவும் இருக்கலாம் அல்லது பிரமிடாவும் இருக்கலாம். சரியா? கோன் அப்படின்னா பேஸ் வந்து சர்க்கிளா இருக்கும், பிரமிட் அப்படின்னா பேஸ் வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கும். ஓகே, சரி. இதுல சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா ஓகே, சோ இந்த இடத்துல வந்து சென்டர் ஆஃப் மாஸ். ஓகேவா? இந்த ஹைட் இந்த h equal to சாரி இது வந்து இந்த லென்த் வந்து என்ன அப்படின்னா h/4 இருக்கும். ஓகேவா? டோட்டல் ஹைட் வந்து h. ஓகே, அப்ப இது எவ்வளோ அப்படின்னா 3h/4. பேஸ்ல இருந்து h/4, வெர்டெக்ஸ்ல இருந்து 3h/4. ஓகே, அடுத்தது வந்து செமி சர்க்குலர் ரிங். அதாவது
ஒரு வளையல்ல பாதி. ஓகே, உடைஞ்சு போன வளையல். ஓகே, சோ இதுக்கு வந்து சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும் அப்படின்னா இந்த இடம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா 2r/π. ஓகே, அடுத்தது வந்து செமி சர்க்குலர் டிஸ்க். செமி சர்க்குலர் டிஸ்க் அப்படின்னா டிஸ்க்ல பாதி. சென்டர் ஆஃப் மாஸ் அது வந்து என்ன அப்படின்னா 4r/3π. ஓகே, சோ இந்த ஃபார்முலாலாம் வந்து நமக்கு தெரியணும். சோ நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்தது வந்து அடுத்த டாபிக் வந்து என்ன அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா inability to rotate. ஓகே, சரி, ஒரு பாயிண்ட் மாஸுக்கு என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா அது வந்து ஒரு சர்க்குலர் பாத்ல வந்து சுத்துது. ஓகே, m அப்படிங்கிற மாஸ் சுத்துது. இதுக்கு பேர் தான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஓகே, அதாவது இந்த பிளேன்ல சுத்துது, இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலர், அதுக்கு பேர் தான் ஆக்சிஸ். சோ இது ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னா r. சோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாங்கிறது மாஸ் இன்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் மாஸ் ஃப்ரம் த ஆக்சிஸ் ஸ்கொயர். ஓகே, சோ இதுதான் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ஸ்கேலர் குவாண்டிட்டி. ஏன் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் கிளாக் வைஸ்ல சுத்தினாலும் mr² தான், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்தினாலும் mr² தான். அதுக்குன்னு டைரக்ஷனை பொறுத்து அது மாறாது. ஓகே, சோ I அப்படிங்கிறது mr². ஓகே, ஒருவேளை ஒரு சிஸ்டம்ல நிறைய மாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. m1 ஒரு மாஸ் இருக்கு, m2 ஒரு மாஸ் இருக்கு, m3 அப்படின்னு ஒரு மாஸ் இருக்கு. இது ஆக்சிஸ்ல இருந்து r1, இது r2, இது r3 டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த சிஸ்டம் வந்து இது ஸ்கேலர்னால ஒவ்வொரு மாஸ்னால என்னென்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோ அதை நம்ம ஆட் பண்ணணும். i1 பிளஸ் i2 பிளஸ் i3. ஓகே, அதாவது m1 r1² பிளஸ் m2 r2² பிளஸ் m3 r3². இதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் பாயிண்ட் மாஸ். ஒரு ரிஜிட் பாடி. ஓகே, அதாவது ஏதோ ஒரு ஷேப், இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்கு. இதுதான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஓகே, இதுல ரிஜிட், ஒரு ரிஜிட் பாடி அப்படின்னா அதுல ஏகப்பட்ட மாஸ் இருக்கு. m1 ஒரு மாஸ் இருக்கும், m2 அப்படின்னு ஒரு மாஸ் இருக்கு, m3 அப்படின்னு ஒரு மாஸ் இருக்கு. இது r1 டிஸ்டன்ஸ், இது r2 டிஸ்டன்ஸ், இது r3 டிஸ்டன்ஸ். இதுக்கு ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் ஒன்னு இருக்கும். அந்த சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளவு தூரம் இருக்கும் அதுக்கு பேர் தான் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஸ்கொயர். ஓகே, சோ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். சோ I அப்படிங்கிறது மாஸ் இன்டு ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஸ்கொயர். ஓகே, சோ I is equal to mk ஸ்கொயர். ஓகேவா, அந்த k அப்படிங்கிறது வந்து ரூட் ஆஃப் r1² பிளஸ் r2² பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் rn² divided by n. ஓகே, அது வந்து RMS வேல்யூ. ஓகே, ரூட் மீன் ஸ்கொயர். ரூட் மீன் ஸ்கொயர் அப்படின்னா ரிவர்ஸ்ல வரணும். ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் எல்லாம் ஸ்கொயர் பண்ணிடணும். ஸ்கொயர் பண்ணதுக்கு அப்புறம் மீன், அரித்மெட்டிக் மீன் எடுக்கணும். அதுக்கப்புறம் ரூட் போட்டுறணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ஓகேவா, சரி. இப்போ ஒரு சில தியரம் இருக்கு. என்னென்ன தியரம் அப்படின்னா பர்பெண்டிகுலர் ஆக்சஸ் தியரம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே, இந்த பர்பெண்டிகுலர் ஆக்சஸ் தியரம் வந்து நம்ம எதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்? பிளேன் லாமினாக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அது என்ன பிளேன் லாமினா அப்படின்னா 2 டைமென்ஷனல் ஷேப்ஸ். ஓகே, சரி. ஸோ இந்த மாதிரி ஆக்சிஸ் இருக்கு. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து y ஆக்சிஸ், இது வந்து z ஆக்சிஸ். நம்ம எடுத்துக்க வேண்டிய அந்த மாஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேன்ல இருக்கணும். அந்த பிளேன் வந்து என்ன? xy பிளேன் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அப்ப அந்த மாஸ் இங்க இருக்கு, xy பிளேன்ல இருக்கு. அதோட கோஆர்டினேட் வந்து x, y. ஓகே, எப்படி நீங்க 3, 4 பிளாட் பண்ணுவீங்க? 3 யூனிட்ஸ் ஃப்ரம் x ஆக்சிஸ்,
4 units from y axis ஓகேவா சோ இது வந்து x இது வந்து y ஓகேவா அப்ப z axisல இருந்து அது எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படினா இந்த கோடு சரியா அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படினா √x² + y² தூரம் இருக்கு ஓகே சரி இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படினா ix கண்டுபிடிக்கிறேன் mass into distance of mass from x axis whole square x axis ல இருந்து அது எவ்வளவு தூரத்துல இருக்கு y அப்ப my². அப்ப iy வந்து என்ன அப்படினா mx². iz வந்து என்ன அப்படினா mass into z axis ல இருந்து அது என்ன distance இந்த distance அதுக்கு ஸ்கொயர் ஓகே ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிடும் அப்ப இது எப்படி இருக்கு அப்படினா ix is equal to iz is equal to ix plus iy ஓகே சோ இதுக்கு என்ன மீனிங் அப்படினா xy பிளேன்ல ஒரு மாஸ் இருக்கு அப்படினா ix ஐயும் iy ஐயும் ஆட் பண்ணா izங்கிறது அந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கிற ஆக்சிஸ் ஓகே அதுக்கு ஈக்குவலா இருக்கும் ix equal to iz is equal to ix plus iy ஓகே அடுத்து வந்து parallel axis theorem parallel axis theorem வந்து plane lamina-க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணனும்னு அவசியம் இல்ல நம்ம வந்து 3 dimensional shapes-க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகே ஒரு thin rod இருக்கு ஓகே thin rod-ஓட center of mass எங்க இருக்கும் சென்டர்ல தான் இருக்கும் ஓகே ஒரு axis center of mass வழியா பாஸ் ஆகும் அதுக்கு பேர் வந்து ig ஓகே ஓகே இன்னொரு ஒரு axis இருக்கு அது ஏதோ ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட் p-ங்கற பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது அது வந்து ip இந்த p-ங்கற பாயிண்ட் இந்த axis வந்து இந்த ig அதுக்கு என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்கு a-ங்கற டிஸ்டன்ஸ்ல இருக்கு இந்த ரெண்டு ஆக்சிஸும் parallel-ஆ இருக்கு அதனால தான் இதுக்கு பேரு parallel axis theorem ip அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படினா ig plus mass into distance square ஓகே சரியா சோ ஒரு சர்ஃபேஸ் அதாவது ஒரு ராட் அப்படினா சென்டர்ல சுத்துறது வந்து ஈஸி ஓரமா சுத்துறது வந்து கஷ்டம் ஓகே சோ அப்ப மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து அதிகமா இருக்கும் இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படினா ஏதோ ஒரு ரெண்டு parallel axisக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண கூடாது கண்டிப்பா ஒரு ஆக்சிஸ் வந்து ig ஓகேவா axis passing through center of mass ஓகே சோ அடுத்து வந்து different shapes-க்கு moment of inertia first வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா 2 dimensional shapes plane lamina okay so ring so ring na வளையல் so இது வந்து ring ஓகேவா so இந்த சென்டர் வழியா ஒரு ஆக்சிஸ் பாஸ் ஆகுது அந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கிறதுக்கு பேர் வந்து என்ன அப்படினா i ஆக்சிஸ் ஒரு எட்ஜ் வழியா வெளியில வருது அதுக்கு பேர் வந்து பர்பெண்டிகுலர் டான்ஜென்ட் ஓகே இதே அந்த ஆக்சிஸ் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கங்க அந்த ஆக்சிஸும் பிளேன்லயே இருக்குன்னு வச்சுக்கங்க அதுக்கு பேரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபௌட் டயாமீட்டர் இதுக்கு பேரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபௌட் டான்ஜென்ட் ஓகே அதாவது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அதாவது ஈஸியா புரியறதுக்காக டாட்டட் லைன் அப்படிங்கிறது வந்து பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு சாலிட் லைன் அப்படிங்கிறது பிளேன்லயே இருக்கு அப்படின்னு நீங்க வந்து எடுத்துக்கலாம் ஓகே சோ என்னென்ன ஃபார்முலா mr² இதுக்கு ரேடியஸ் வந்து r மாஸ் வந்து m mr² ஓகே சோ இது ரெண்டும் parallel axis ஓகேவா அப்ப i perpendicular tangent அப்படிங்கிறது வந்து இதுல mr² ஆட் பண்ணனும் அப்ப 2mr². about diameter வந்து இதுல பாதி இருக்கும் perpendicular axis theorem அது வந்து என்ன அப்படினா half mr². ஓகே அப்ப it அப்படிங்கிறது diameterல நம்ம mr² வந்து நம்ம ஆட் பண்ணனும் ஓகே அப்ப அது வந்து 3/2 mr². ஓகே சோ இதுதான் ரிங்குக்கான 4 ஃபார்முலா ஓகே சோ அடுத்து வந்து டிஸ்க் சோ டிஸ்க் அப்படிங்கிறது பிளேட் ஓகேவா சோ அதே மாதிரி இது வந்து ஆக்சிஸ் இதுக்கு பேர் வந்து பர்பெண்டிகுலர் டான்ஜென்ட் இது வந்து டயாமீட்டர் இது வந்து என்ன அப்படினா டான்ஜென்ட்
ஓகே ஸோ ஆக்சிஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ரிங்கில் பாதி ஓகேவா அப்போ half mr ஸ்கொயர் அபவுட் டயாமீட்டர் வந்து இதில் பாதி 1/4 mr ஸ்கொயர் டான்ஜென்ட் வந்து டயாமீட்டர்ல mr ஸ்கொயர் ஆட் பண்ணணும் அப்ப 5/4 mr ஸ்கொயர் பர்பெண்டிகுலர் டான்ஜென்ட் வந்து ஆக்சிஸ்ல mr ஸ்கொயர் ஆட் பண்ணணும் அப்ப 3/2 mr ஸ்கொயர் ஓகே சோ ரிங் டிஸ்க் அடுத்தது வந்து என்ன அப்படின்னா தின் ராட் சோ தின் ராட் பொறுத்த வரைக்கும் சென்டர் வழியா பாஸ் ஆகிறதுக்கு பேர் வந்து ஆக்சிஸ் ஒரு எட்ஜ் வழியா ஒரு பாஸ் ஆகுது ஓகே அதுக்கு பேர் ஏதாச்சும் நம்ம பேர் வச்சுக்கலாம் இது ஐ இது ஐ டேஷ் அப்படி கூட நம்ம பேர் வச்சுக்கலாம் ஓகே சோ லென்த் L அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும் L/2 இருக்கும் ஓகே சோ அபவுட் ஆக்சிஸ் என்ன ஃபார்முலா 1/12 ml ஸ்கொயர் அபவுட் one end okay axis plus mass into distance square parallel axis theorem போட்டா 1/3 ml square okay so இந்த rod பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ராட வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் x axisல வச்சிட்டேன் ராட வந்து நான் x axisல வச்சிட்டேன் ஓகே அப்ப இது வந்து இந்த ஆக்சிஸ்க்கு பேர் வந்து y axis போர்டுக்கு வெளியில வர ஆக்சிஸ்க்கு பேர் வந்து என்ன அப்படின்னா z ஆக்சிஸ் ஓகே சோ இப்போ இந்த குச்சியை வந்து இப்படி இப்படி சுத்துறது வந்து ஈஸி இப்படி சுத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னேன் இப்படி சுத்துறது ரொம்ப ஈஸி ஏன் அப்படின்னா இந்த ராடே இந்த ஆக்சிஸ்ல தான் இருக்கு ஓகே இது வந்து ஒரு தின் ராட் சோ மாஸ் வந்து ஆக்சிஸ் ரொம்ப பக்கத்துல இருக்கு ஓகேவா அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் x ஆக்சிஸ் வந்து 0 ஓகே சோ இந்த ராட நம்ம இப்படி சுத்தினாலும் சேம் எஃபர்ட் தான் ஓகே அப்ப iy ஈக்குவல் டு iz ரெண்டுமே சென்டர் வழியா பாஸ் ஆகக்கூடிய ஆக்சிஸ்னால அது 1/12 ml ஸ்கொயர் அகைன் நம்மளுக்கு வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு iz is equal to ix plus iy ஏன்னா தின் ராட வந்து பிளேன் லாமினா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதாவது இது வந்து ஒரு ஒன் டைமென்ஷனல் ஓகேவா சரி சோ அடுத்தது வந்து ரெக்டாங்குலர் லாமினா சோ ரெக்டாங்குலர் லாமினா அப்படிங்கிறது ஒரு மெட்டல் ஷீட் ஓகேவா ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு சோ இந்த ஆக்சிஸ் இது வந்து x ஆக்சிஸ் இது y ஆக்சிஸ் போர்ட்ல இருந்து வெளியில வரது வந்து z ஆக்சிஸ் ஓகே சோ இதுக்கு லெந்த் வந்து L பிரெத் வந்து B ஓகேவா சரி ஆக்சிஸ்ங்கிறது போர்டுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு iz னாலும் I ஆக்சிஸ்னாலும் ஒண்ணுதான் அதுக்கு என்ன ஃபார்முலா 1/12 m into L square plus B square ஓகே ix வந்து என்ன அப்படின்னா இப்ப இந்த ரெக்டாங்குலர் லாமினா இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப இது வந்து x ஆக்சிஸ் அப்படின்னா நம்ம இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு அது ஒரு தின் ராட் மாதிரி தான் தெரியும் சைடு வியூல பார்க்கும்போது அது ஒரு தின் ராட் மாதிரி தான் இருக்கும் அதோட லென்த் வந்து என்ன b ஓகே அப்ப அது 1/12 mb ஸ்கொயர் அதே மாதிரி ஆக்சிஸ் வந்து இங்க y ஆக்சிஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆக்சிஸ் ஓகே நீங்க இப்படி மேலே இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு தின் ராட் மாதிரி தான் தெரியும் அதுக்கு லென்த் வந்து என்ன L அப்ப iy அப்படிங்கிறது 1/12 ml ஸ்கொயர் இத ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா ix plus iy equal to iz ஏனா இது வந்து பிளேன் லாமினா ஓகே சோ அப்ப 2 டைமென்ஷனல் பிளேன் லாமினா பொறுத்த வரைக்கும் ரிங்குக்கு 4 ஃபார்முலா டிஸ்க்குக்கு 4 ஃபார்முலா தின் ராடுக்கு 2 ஃபார்முலா ரெக்டாங்குலர் லாமினாக்கு வந்து 3 ஃபார்முலா ஓகே ஓகேவா சோ அடுத்தது வந்து நம்ம 3 டைமென்ஷனல் ஷேப்ஸ் வந்து நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து ஹாலோ சிலிண்டர் ஓகே ஹாலோ சிலிண்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு பேப்பர் அப்படி மடிச்சோம் அப்படின்னா அதுதான் ஹாலோ சிலிண்டர் ஓகேவா சோ இதுல
இது வந்து ஆக்சிஸ், ஓகே, இது வந்து டான்ஜென்ட், ஓகேவா. ஸோ எல்லா மாசுமே ஆறுங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால ஐ ஆக்சிஸ் அப்படிங்கிறது எம்ஆர் ஸ்கொயர், ஐ டான்ஜென்ட் இதுல எம்ஆர் ஸ்கொயர் ஆட் பண்ணணும், அப்ப 2mr ஸ்கொயர். ஓகே, இதே அந்த சிலிண்டரை நம்ம இப்படி வச்சு கூட நம்ம வந்து சுத்தலாம். இது ஐ அபவுட் ஒன் எண்ட், அது ஐ டேஷ். ஓகே, லென்த் எல் அப்படின்னா இதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து l/2. ஓகே, ரேடியஸ் ஆர், லென்த் வந்து எல். ஓகே, ஸோ அப்ப ஐ என்ன அப்படின்னா, இப்ப இந்த இதை நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா ரிங் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, அதாவது ஒரு பேப்பரை வந்து இப்படி ரோல் பண்ணி வச்சிருக்கிறோம், அதை இப்படி கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிங் ஃபார்ம் ஆகும். ஓகே, ரிங்குக்கு இது வந்து டயாமீட்டர். ஓகே, ஸோ அப்போ ஃபார்முலா 1/2 mr ஸ்கொயர் பிளஸ் 1/12 ml ஸ்கொயர். ஓகே, அபவுட் ஒன் எண்ட் அப்படின்னா 1/2 mr ஸ்கொயர், இது வந்து அந்த ராட்ல வந்த மாதிரி 1/12, அதுக்கு ஒன் எண்ட் அப்படின்னா 1/3 ml ஸ்கொயர். ஓகே, ஸோ ஹாலோ சிலிண்டர் பொறுத்த வரைக்கும் 4 ஃபார்முலா. அடுத்தது வந்து சாலிட். சாலிட் சிலிண்டர்ல இது ஐ ஆக்சிஸ், இது வந்து ஐ டான்ஜென்ட். ஓகேவா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர். ஸோ இதுல வந்து ஐ ஆக்சிஸ் அப்படிங்கிறது half mr ஸ்கொயர், ஐ டான்ஜென்ட் அப்படிங்கிற இதுல mr ஸ்கொயர் ஆட் பண்ணணும், அப்ப 3/2 mr ஸ்கொயர். இதே அந்த சாலிட் சிலிண்டர் இந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஆக்சிஸ், இது வந்து ஐ டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து l/2 இருக்கும். ஓகே, ஒரு சாலிட் சிலிண்டரை வந்து நம்ம பீஸ் போடுறோம் அப்படின்னா அது வந்து டிஸ்க் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ ஐ அப்படிங்கிறது இது என்னன்னா டிஸ்கோட டயாமீட்டர். ஓகே, அப்ப அது 1/4 mr ஸ்கொயர் பிளஸ் 1/12 ml ஸ்கொயர். ஐ டேஷ் அப்படிங்கிறது அபவுட் ஒன் எண்ட், அப்போ 1/4 mr ஸ்கொயர் பிளஸ் 1/3 ml ஸ்கொயர். ஓகேவா, ஸோ அடுத்தது சாலிட் ஸ்பியர். ஓகே, சாலிட் ஸ்பியர்ல சென்டர் வழியா பாஸ் ஆகிறது வந்து ஆக்சிஸ், ஒரு எண்ட் சர்ஃபேஸ்ல ஒரு பாயிண்ட் வழியா பாஸ் ஆகிறது வந்து டான்ஜென்ட். ஓகேவா, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர். இதுல அபவுட் ஆக்சிஸ் வந்து என்ன அப்படின்னா அது வந்து 2/5 mr ஸ்கொயர். அபவுட் டான்ஜென்ட் வந்து இதுல நம்ம mr ஸ்கொயர் ஆட் பண்ணணும். ஓகே, இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுங்க, 7/5 mr ஸ்கொயர். ஓகே, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து ஹாலோ ஸ்பியர். ஹாலோ ஸ்பியர்னா பிளாஸ்டிக் பால், இது கிரிக்கெட் பால். ஓகே, ஸோ இதுல வந்து இது ஆக்சிஸ், இது வந்து டான்ஜென்ட். ஓகே, இது ஆர். ஐ ஆக்சிஸ் வந்து 2/3 mr ஸ்கொயர். ஐ டான்ஜென்ட் வந்து இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, 5/3 mr ஸ்கொயர். ஓகே, ஸோ எப்போதுமே ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட்ஸை வந்து சுத்துறது வந்து கஷ்டம். ஓகே, சாரி, சாலிட் ஆப்ஜெக்டை ஈஸியா சுத்தலாம், ஹாலோ ஆப்ஜெக்டை வந்து சுத்துறது வந்து கஷ்டம். ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா, ஹாலோ அப்படின்னா ஸ்லோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், இதை சொல்லியிருக்கேன். ஓகே, ஒரு பிளாஸ்டிக் பாலை சுத்துறது கஷ்டம், ஒரு கிரிக்கெட் பாலை சுத்துறது வந்து ஈஸி. ஹாலோவை சுத்துறது கஷ்டம் அப்படின்னா இன்எபிலிட்டி டு ரொட்டேட் அதிகம். ஓகே, கரெக்ட். 2/3 பெரிய நம்பர், 2/5 சின்ன நம்பர். ஓகே, ஸோ ஹாலோ ஆப்ஜெக்ட்ஸுக்கு வந்து
மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ பிளேன் லாமினா பொறுத்த வரைக்கும் மொத்தம் 13 ஃபார்முலா. 3 டைமென்ஷனல் ஷேப் பொறுத்த வரைக்கும் ஹாலோல வந்து 4, சாலிட்ல வந்து 4, ஓகே, ஸ்பியர்ல வந்து 2, ஓகே, அது ஒரு 12. ஸோ 13 + 12 25 ஃபார்முலா. ஓகே, அப்படியே நீங்க எழுதி பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே மறக்காது. ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் டெரிவேஷன் எல்லாமே வந்து கிளாஸ்ல வந்து நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டெரிவேஷன்ஸை வந்து நீங்கள் அப்படியே ஒரு கிளான்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கங்க. ஃபார்முலா வந்து நீங்கள் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் மெமரைஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து நம்ம முடிச்சிருக்கோம். அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டார்க்னா என்ன, ஆங்குலர் மொமெண்டம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டார்க், ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து சென்டர் ஆஃப் மாஸ் இங்க இருக்கு. நம்ம எப்போதுமே ஒரு ஆப்ஜெக்ட் மேல சென்டர் ஆஃப் மாஸ்ல ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அது டிரான்ஸ்லேஷனல் மோஷன். ஓகே, சென்டர் ஆஃப் மாஸ்ல ஃபோர்ஸ் கொடுக்காம வேற ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஃபோர்ஸ் கொடுக்கறோம்னு வச்சுக்கோங்க. பிங்கிற பாயிண்ட்ல வந்து நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஓகே, அந்த ஃபோர்ஸ் வந்து எஃப் வெக்டர். அப்ப அது வந்து ரொட்டேட் ஆகும். ஓகே, அது ரொட்டேட் ஆகும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்து ஃபிக்ஸடா இருக்கும். ஓகே, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்து ஃபிக்ஸடா இருக்கும். இது இந்த மாதிரி வந்து அது ரொட்டேட் ஆகும். அந்த பாயிண்ட் அது வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். டார்க் அபவுட் எ பாயிண்ட் ஏ, ஃபோர்ஸ் ஆக்டிங் அட் த பாயிண்ட் அது வந்து பி. ஸோ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அந்த ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து இதுதான். ஓகே, இந்த கோட்ல தான் அந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. நம்ம இந்த பாயிண்ட்ல தான் டார்க் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, அப்ப அந்த பாயிண்ட்ல இருந்து அந்த கோட்டுக்கு நம்ம ஒரு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரையணும். அதுதான் வந்து ஆர். ஓகே, சோ டார்க் அப்படிங்கிறது வந்து ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகே, சோ tau வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர். டார்க் அபவுட் ஏ அப்படிங்கிறது ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். டார்க் அபவுட் பி என்ன? 0. ஏன் அப்படின்னா அந்த ஆர் வெக்டர் அப்படிங்கிறது வந்து ஏபி வெக்டர். ஓகே, இந்த ஏபி வெக்டர் தான் அந்த ஆர் வெக்டர். ஃபோர்ஸும் பில ஆட் பண்ணி டார்க்கும் பில வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அது பிபி வெக்டர் ஆயிடும், 0 வெக்டர் ஆயிடும். ஆர் வந்து 0 வெக்டர் அப்படின்னா டார்க் வந்து 0. ஓகே, சோ எந்த பாயிண்ட்ல வந்து நீங்க டார்க் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாயிண்ட்லயே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்சஸ் வந்து எந்த டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஓகே, சோ இப்போ நம்ம ஏ பாயிண்ட்ல டார்க் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஏல ஏதாச்சும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த ஃபோர்சஸ் வந்து டார்க் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஓகேவா? சோ யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர். ஓகே, ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து கேஜி எம் m square s power -2. okay, dimension m l square t power -2. okay வா? so இது வந்து டார்க். அடுத்தது வந்து angular momentum. okay, so angular momentum இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பாயிண்ட் மாஸ், அது வந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸ்ல சுத்திட்டு இருக்கு. இதுதான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஓகே, ஸோ இது என்ன வெலாசில சுத்துது அப்படின்னா விங்கிற வெலாசில வந்து சுத்துது. ஸோ ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது mvr. ஓகே, அதாவது இந்த வெலாசிட்டிக்கும் இந்த வெலாசிட்டிக்கு வந்து உள்ள பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகே, ஏன்னா ரேடியஸும் டான்ஜென்ட்டும் வந்து பர்பெண்டிகுலரா இருக்கும். ஸோ ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது லீனியர் மொமெண்டம் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகே, எல் வெக்டர் அப்படிங்கிறது ஆர் வெக்டர் கிராஸ் பி வெக்டர் which is m into r vector cross v vector. ஓகேவா? ஸோ இதில் அதே மாதிரி தான். இப்போ வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து நீங்கள் மொமெண்டம் வந்து கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மொமெண்டம் கண்டுபிடிக்கிறீங்க.
அந்த பாயிண்ட்லேருந்து அந்த வெலாசிட்டி என்ன டைரக்ஷன், அந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டி என்ன டைரக்ஷனோ அதுக்கு வந்து நம்ம ஒரு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து வரையணும். ஓகே, ஸோ லீனியர் மொமெண்டம் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகேவா? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் வந்து என்ன அப்படின்னா, when there is no external torque acting on the system, external torque வந்து சிஸ்டம்ல வந்து ஒன்று ஆக்ட் ஆகலை அப்படின்னா மொமெண்டம் வந்து கன்சர்வ். ஓகே, எதனால அப்படின்னா டார்க் அப்படிங்கிறது மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகே, ஸோ டார்க் ஈக்குவல் டு 0. எதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 வரும்? கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 வரும். இதுதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டம். ஓகேவா? ஆங்குலர் மொமெண்டமுக்கு வந்து ஃபார்முலா நம்ம வந்து ஐ ஒமேகா அப்படியும் நம்ம சொல்லலாம். ஓகே, அது எப்படி அப்படின்னா P is equal to mv. ஓகேவா? ஸோ எல்லா டிரான்ஸ்லேஷன் மோஷனை குறிக்கிற ஈக்குவேஷன்ஸை வந்து அப்படியே ரொட்டேஷன் சென்ஸில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ P ஈக்குவல் டு mv அப்படியே ஆங்குலர் சென்ஸில் L is equal to I ஒமேகா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் நிறையா மெட்டீரியல் இருக்குது, நம்ம ப்ரீவியஸ் இயர்லையும் இருக்குது. ஸோ இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ ஒரு லைன் இருக்குது, சரியா? இந்த லைனுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இதுதான் இந்த கோட்டுக்கான ஈக்குவேஷன். இப்போ ஒரு மாஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அதே கோட்டில் தான் டிராவல் பண்ணுது, விங்கிற வெலாசில வந்து டிராவல் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ ஆரிஜினில் வந்து என்ன ஆங்குலர் மொமெண்டம், அபவுட் ஆரிஜின் ஃபைண்ட் ஆங்குலர் மொமெண்டம் அப்படி கேட்குறாங்கன்னா நம்ம இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் ஒரு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து ஆர். ஓகே, அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு எம்விஆர். ஓகேவா? அந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா R is equal to C divided by root of A square plus B square. ஓகே, இது வந்து அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி. இது வந்து ஈக்குவேஷன்ல -5 அப்படி இருந்தாலும் +5 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு இதுக்கு மாடுலஸ் வேணா நீங்க போட்டுக்கோங்க. ஓகே, ஏன்னா நம்ம டிஸ்டன்ஸ் தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து என்ன டிஸ்டன்ஸ் பிட்வீன் எ பாயிண்ட் அண்ட் அ லைன். ஓகேவா? அடுத்த கான்செப்ட் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ். ஓகே, ஸோ பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் வந்து இன் ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம். ஓகே, டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியம்னா நம்ம என்னன்னு படிச்சிருக்கோம்? நெட் ஃபோர்ஸ் ஆஃப் த சிஸ்டம் வந்து ஈக்குவல் டு 0. ஓகேவா? upward force equal to downward force, right direction force equal to left direction force லாம் படிச்சிருக்கோம். இது வந்து rotational equilibrium அப்படின்னா net torque வந்து equal to 0. சரியா? அப்ப total anti clockwise torque is equal to total clockwise torque. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு சீசா இந்த மாதிரி ஒன்று இருக்கு. ஓகே, பார்க்கில் வந்து இருக்கும் சீசா. ஸோ இதில் வந்து ஒரு நைஃப் எட்ஜ், இதை நைஃப் எட்ஜ்னு சொல்லுவாங்க அல்லது வந்து பிவட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு மாஸை கட்டி தொங்க விட்டோம், இது M1. இங்கே ஒரு மாஸை வந்து கட்டி தொங்க விட்டோம். எந்த மாஸோட வெயிட் அதிகமாக இருக்குதோ அந்த பக்கம் சாயும். ஓகே, சரி. ஆனால் இது வந்து ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இதனால என்ன ஃபோர்ஸ்? M1G. இதனால என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா M2G. ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸ்னால நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்டி கிளாக்வைஸ் டார்க் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஃபோர்ஸ்னால நம்மளுக்கு ஒரு கிளாக்வைஸ் டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அது எப்படி இந்த மாதிரிலாம் வரைகிறது அப்படின்னா காம்பஸில் வந்து ஆர்க் வரைகிற மாதிரி. ஓகே, இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம டிப் மாதிரி வச்சுட்டு இதை பென்சில் நம்ம எப்படி ஆர்க் வரைவோம்னா இந்த மாதிரி வந்து நம்ம வரைகிறோம். ஓகே, ஸோ
distance இந்த perpendicular distance வந்து என்ன அப்படினா அது d1, இந்த perpendicular distance வந்து என்ன அப்படினா அது d2. ஆன்டி கிளாக்வைஸ் டார்க் அப்படிங்கிறது வந்து டார்க்னாலே என்ன ஃபோர்ஸ் இன்டு perpendicular distance. அப்ப இது m1 g d1 is equal to m2 g d2. ஓகே, சோ இந்த மாதிரி இருக்கு. இது வந்து என்ன அப்படினா லோட், இது வந்து என்ன அப்படினா எஃபர்ட். சரியா? இதுக்கு பேர் வந்து என்ன அப்படினா அது L1 லோட் ஆர்ம், இதுக்கு பேரு எஃபர்ட் ஆர்ம். L1 அப்படிங்கிறது லோட் ஆர்ம், L2 அப்படிங்கிறது வந்து எஃபர்ட் ஆர்ம். ஓகேவா? அதாவது ஒரு யானை இருக்கு, ஒரு பூனை இருக்கு. பூனை வந்து யானையை பேலன்ஸ் பண்ணணும். ஓகேவா? அதாவது இது யானை வந்து கீழே வரக்கூடாது, பூனையும் கீழே வரக்கூடாது, ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம்ல இருக்கணும். ஆன்டி கிளாக்வைஸ் டார்க் இஸ் ஈக்குவல் டு கிளாக்வைஸ் டார்க். ஓகே, அப்ப எப்படி வந்து ஒரு பூனையால யானையை பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஜி வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த m1 d1 is equal to m2 d2. இந்த மாஸ் அதிகமா இருந்தாலுமே அந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கணும்? கம்மியா இருக்கணும். ஏன்னா அப்பதான் ப்ராடக்ட் வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகே, சோ அப்ப அந்த பிவட்டை வந்து நம்ம ரொம்ப பக்கத்துல கொண்டு போயிடணும், இந்த டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்தணும். ஓகே, எஃபர்ட் ஆர்மை வந்து நம்ம அதிகப்படுத்தணும். ஓகேவா? சோ லோட் into load arm is equal to effort into effort arm. ஓகே, எதை வந்து மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா லோட் டிவைடட் பை எஃபர்ட். ஓகேவா? L டிவைடட் பை E அப்படின்னா அது என்னது? L2 டிவைடட் பை L1. அது வந்து எப்படி இருக்கணும்? கிரேட்டர் தென் 1 இருக்கணும். ஓகே, நான் நடத்தும் போது கூட சொல்லியிருக்கேன், ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா படிப்பாங்க ஆனா நல்ல மார்க் வாங்குவாங்க. ஓகே, சோ படிக்கிறது ரொம்ப கம்மி, எஃபர்ட் ரொம்ப கம்மி, ஆனா மார்க் அதிகமா வாங்குறாங்க, லோடு அதிகம். ஓகே, அதாவது இன்புட் கம்மியா இருக்கு, அவுட்புட் வந்து அதிகமா இருக்கு. அது வந்து அட்வான்டேஜ். ஒரு சில பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மாங்குன்னு படிப்பாங்க, ரொம்ப எஃபர்ட் போடுவாங்க, ஆனா அவுட்புட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், அது வந்து டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, சோ மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது லோடு டிவைடட் பை எஃபர்ட், அது வந்து கிரேட்டர் தென் 1. ஓகேவா? சோ லாஸ்ட் வந்து என்ன அப்படின்னா எஃபிஷியன்சி ஆஃப் எ புள்ளி சிஸ்டம். ஓகே, புள்ளி சிஸ்டமோட எஃபிஷியன்சி. சோ இப்ப இந்த மாதிரி வந்து ஒரு புள்ளி இருக்கு. ஓகே, சோ இதோட இதை அட்டாச் பண்ணிட்டோம். ஓகேவா? சோ இங்க வந்து நம்ம லோடு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதாவது இந்த ஸ்ட்ரிங்கை வந்து இப்படி இந்த வழியா ஒரு ஹூக்கில் கட்டி தொங்க விட்டோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா எஃபர்ட் கொடுக்குறோம். நம்ம பிடிச்சி இழுக்கிறது தான் எஃபர்ட். நம்ம என்ன பண்ணணும்? இந்த லோடை வந்து மேலே தூக்கணும். ஓகே, ஸோ இது எவ்வளோ லென்த் நம்ம இழுக்கிறோம் அதுக்கு பேர் L2. ஓகேவா? அதாவது லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் புல்டு. இது இழுக்கிறதுனால இது மேலே போகும். ஓகே, ஸோ இது எவ்வளோ தூரம் மேலே போகுது அப்படின்னா அது வந்து L1, லென்த் ஆஃப் த லோடு லிஃப்டட். ஓகேவா? ஸோ எஃபிஷியன்சிங்கிறது அவுட்புட் டிவைடட் பை இன்புட். ஓகே, அவுட்புட் அப்படிங்கிறது வந்து லோட் இன்டு லென்த் ஆஃப் த லோடு லிஃப்டட் divided by inputங்கிறது effort into length of the string pulled L2. ஓகே, ஸோ இதுதான் வந்து எஃபிஷியன்சி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து L1 divided by E L2 into 100%. ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து ஈஸி ஃபிசிக்ஸில் வந்து 10th பேஜ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அனாலஜி
ஓகே, அதாவது ரொட்டேஷனல் மோஷனுக்கும் டிரான்ஸ்லேஷன் மோஷனுக்கும் உள்ள கம்பேரிசன். ஓகே, ஸோ அதாவது என்னென்ன ஃபார்முலா வந்து நம்ம டிரான்ஸ்லேஷன் மோஷனில் படிக்கிறோமோ அது அப்படியே வந்து நம்ம ரொட்டேஷன் சென்ஸாக வந்து நம்ம மாற்றிடலாம். ஓகே, அதாவது நம்ம வந்து இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் இங்கே ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லணும். ஓகே, இங்கே வெலாசிட்டி அப்படின்னா இது ஆங்குலர் வெலாசிட்டி, இங்கே ஆக்சலரேஷன் அப்படின்னா இது வந்து ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நம்ம மாஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இங்கே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து மாஸ் இன்டூ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஸ்கொயர். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இந்த v அப்படிங்கிறது ds பை dt. அப்போ இது வந்து d theta டிவைடட் பை dt. ஆக்சலரேஷன்ங்கிறது dv பை dt. இது வந்து d ஒமேகா டிவைடட் பை dt. ஓகே, ஃபோர்ஸ் அப்படின்னா F is equal to ma. அப்போ இங்கே டார்க் அப்படிங்கிறது I ஆல்ஃபா அப்படின்னு சொல்லணும். இங்கே லீனியர் மொமெண்டம் அப்படின்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி. அப்போ இங்கே ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னா I ஒமேகா. ஓகே, ஒர்க் டன் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே ஒர்க் டன் அப்படிங்கிறது டவ் இன்டு தீட்டா. பவர் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டு வெலாசிட்டி. ஓகே, பவர் டவ் ஒமேகா. ஓகே, எப்படி நம்ம வந்து லீனியர் சென்ஸில் படிச்சிருக்கோமோ அது அப்படியே நம்ம ஆங்குலர் சென்ஸாக வந்து நம்ம எழுதலாம். வேற என்ன இருக்கு அப்படின்னா கைனடிக் எனர்ஜி, அதாவது டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறது half mv². ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறது half I ஒமேகா². ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன். ஓகே, நம்ம எப்படி ஆக்சலரேஷன் ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு வந்து படிச்சிருக்கோம். ஓகே, அதுதான் ஈக்குவேஷன்ஸ், கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன்ஸ். இந்த கேஸ்ல ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னா அது வந்து ஆங்குலர் ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து v is equal to u plus at. அப்ப இங்க என்ன வரும்? omega f is equal to omega I plus alpha t. Second equation s is equal to ut plus half at square. அப்ப இங்க theta is equal to omega I t plus half alpha t square. அடுத்தது v square minus u square equal to 2as. அப்ப omega f square minus omega I square is equal to 2 alpha theta. Fourth equation s is equal to u plus v divided by 2 into t. Okay, அப்ப theta is equal to omega I plus omega f divided by 2 into t. Distance traveled in nth second dn u plus a by 2 into 2n minus 1. இது angle covered in nth second theta n is equal to omega I plus alpha by 2 into 2n minus 1. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ எல்லா ஃபார்முலாவும் வந்து நம்ம பார்த்துட்டோம். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா வந்து எழுதணும். ஓகே, பார்க்காம நீங்கள் வந்து எழுதி பாருங்கள். எழுதி பார்க்குறது வந்து ரொம்ப முக்கியம். ஃபார்முலாலாம் வந்து நல்லா தெரிஞ்சாலே கொஷின்ஸ் வந்து நிறையா கொஷின் வந்து நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ மெட்டீரியலை நல்லா படிச்சுக்கங்க, அந்த டெரிவேஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கங்க, ஃபார்முலா வந்து நீங்கள் பார்க்காம எழுதி பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் புக்கில் உள்ள அந்த 80 கொஷின்ஸ் வந்து மறந்துடாமல் நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கிளாஸ் நோட்ஸை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு டெஸ்ட் வந்து நல்லா எழுதணும். அந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.